கடமை அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. கடமை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில் வந்து ஒரு வார்த்தை இருக்கதா சொல்கிறாங்க. அப்போ பலனை எதிர்பார்க்காம நான் எதுக்கு செய்யணும் அப்படின்ற கேள்வி வந்து எல்லார் மனசுலையும் இருக்குது. ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, திருவள்ளுவர் சொல்லியிருக்கார், எப்பொருள் யார் யார் வைக்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நம்மளோட சுய அறிவுக்கு அதை உட்படுத்தணும். அவன் சொன்னாங்கன்ற காரணத்துக்காக மட்டும் அதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பகவத்கீதையோட நீங்கள் சாராம்சத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த மொழியாக்கம் வந்து தவறாக பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சூழ்நிலையை வந்து நான் உணர்றேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எதை விதைக்கிறத வந்து அறுத்தே ஆகணும். ஒரு விதைன்னு விழுந்துன்னா அது முளைச்சே ஆகும் இல்லையா? அதை வந்து அறுவடை செஞ்சே ஆகணும். அப்படின்ற சூழ்நிலையில் எதை விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். ஆக நல்லது செஞ்சிங்கன்னா நல்லது, கெட்டது செஞ்சிங்கன்னா கெட்டது. ஸோ அப்படின்ற நிலையில் எப்படி பலனை எதிர்பாராதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அது மாதிரி அந்த வாசகங்கள் மொழிபெயர்த்தவங்க ஏதாவது தப்பாக எழுதிருக்கலாம் அப்படின்றது ஒரு பக்கம். இந்த கடமையை செய்கிறது அப்படின்றதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து அளவுகோலே கிடையாது. இப்போ சுதந்திரத்துக்கு அளவுகோல் என்ன அப்படின்னு கேட்டால், சுதந்திரத்துக்கு அளவுகோலே கிடையாது. உங்களுக்கு இவ்வளோ தான் சுதந்திரம்னு யாரும் ஒரு ஃப்ரேமே பண்ண முடியாது. அப்போ அந்த சுதந்திரத்துக்கான இலக்கணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எவ்வளோ வேணாலும் சுதந்திரமாக இருக்கலாம். ஆனால் அது அடுத்தவங்களுக்கு குற்றத்தை ஏற்படுத்தாத அளவுக்கு இருக்கணும். அந்த சுதந்திரமானது மற்றவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு பிரச்சனையாக இருந்ததுன்னா என்ன ஆகும்? அது குற்றமாயிடும். புரியுதுங்களா? உங்களுக்கு உள்ள சுதந்திரம் மற்றவங்களுக்கு மற்றவங்களோட சுதந்திரத்தை பறிக்கும்போது அது குற்றமாயிடும். அதேமாதிரி பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை அடுத்தவங்களுக்கு இல்லைன்னு நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல தான் பிரச்சனை ஆரம்பம். எனக்கு ரைட்ஸ் இருக்குது, அதே மாதிரி அவருக்கு ரைட்ஸ் இருக்குப்பா அப்படின்ற அந்த ஒரு காம்ப்ரமைஸில் போயிட்டாக்கா எந்த பிரச்சனையுமே கிடையாது. எனக்கு மட்டும்தான் இருக்குது, உனக்கு இல்லைன்னு சொல்லி நம்ம என்றைக்கு தடுக்க முடியுமோ அன்றைக்கி தான் பிரச்சனை உருவாகுது. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் வந்து பிரச்சனை உருவாகுது. ஆக இந்த சுதந்திரம்னா என்ன, குற்றம்னா என்ன, ஒரு பிரச்சனைனா என்ன, இது எந்த சூழ்நிலையை எழுது, இந்த மூணை தெரிஞ்சிருந்தாலே நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்மள்கிட்ட வரக்கூடிய குற்றங்கள்லேருந்தோ பிரச்சனைகள்லேருந்தோ நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கடமை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எல்லாருமே வந்து போராடுறவங்க எல்லாருமே உரிமைக்காக தான் போராடுறாங்க. ஒவ்வொருத்தருமே மனித குலத்தோட இது என்ன அப்படின்னு கேட்டால் எல்லாமே உரிமையை கேட்குறது மட்டும்தான். கடமையை வந்து யாருமே செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. கடமை செய்கிறதுனா என்ன? இப்போ உரிமைக்காக போராடுறவங்களோட மெயின் கான்செப்ட் என்ன? இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போனால் அவங்க கடமை செய்யணும் அப்படின்றது. ஆனால் இவங்க அந்த கடமை செய்கிறாங்கன்னா கிடையாது. இவங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது போவாங்க, பதிவு பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் அதே அடுத்த வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு அவங்க அடிபட்டு கிடந்தா விட நமக்கு ஏன் அவன் வேண்டாதவங்க தானே அப்படின்ற நிலையில் இருக்காங்க. அப்போ இவர் என்ன பண்ணிக்கணும்? அவங்க வேண்டாதவங்களாக இருந்தாலும் சட்டப்படி நமக்கு அந்த கடமை இருக்குது அப்படின்னு செய்யும்போது மட்டும்தான் இந்த உரிமைகள் வந்து தானாக கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வேலைக்கு போகிறோம், வேலை பார்க்குறேன், எனக்கு சம்பளம் யார் அக்கௌண்ட்டில், உங்கள் அக்கௌண்ட்லேயே கிரெடிட் ஆகும், எனக்கு தானே வந்து சேரும். நம்ம சமைக்கிறோம், அடுத்த வீட்டுக்கு அந்த சாப்பாடு போய்டும், சமைக்கிற சாப்பாடு நமக்கு தான். ஆக கடமை அப்படின்றது நம்ம வந்து வேலை பார்த்து சம்பளம் பெறுற மாதிரியும் சமைச்சு சாப்பிட்ற மாதிரியும். அப்போ சமைச்சா தான் சாப்பாடுன்றது நமக்கு உரிமை, சம்பளன்றது உரிமை. அப்போ கடமையை செய்யாமல் உரிமை கிடைக்காது. உரிமையோட பிறப்பிடமே கடமை தான். ஆக இந்த கடமையை செய்யாமல் எல்லாமே உரிமைக்காக போராடினா எப்படி உரிமை கிடைக்கும்? அது ஓடிட்டு தானே இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஒரு கடமையை செய்கிறோம். இப்போ நான் வந்து இந்த சட்ட ஆராய்ச்சின்னு எடுக்கும்போது இந்த மாதிரி மத்திய சட்ட அமைச்சவங்க உதவி பண்ணோம், வாசகர்கள்லாம் உதவி பண்ணுவாங்க அப்படின்னு எந்த சூழ்நிலையும் நான் அதெல்லாம் பிளான் பண்ணி எடுக்கலை. ஆனால் எல்லாமே வந்து நடந்தது. ஆக என்னென்னா, கடமை செய்யும்போது மட்டும்தான் நம்ம உரிமையை பெற முடியும். அதுக்கு வந்து நமக்கு வந்து சட்டத்தில் இடம் இருக்குது. இந்திய அரசமைப்புகளில் வந்து 51A ஒரு ஆர்டிக்கல் சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாட்டை முன்னேற்றி செல்வது, விலங்குகளை பாதுகாக்கிறது, தேசிய கொடியை மதிக்கிறது, சுதந்திரத்தை பாதுகாக்கிறது, அகிம்சையை போதிக்கிறது, அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சிகளை மேற்கொள்வது, எல்லா வளங்களையும் செல்வ வளங்கள் எல்லாத்தையும் வந்து பாதுகாக்கிறது, அரசோட சொத்துக்களை பாதுகாக்கிறது அப்படின்னு ஒரு 10 கடமைகளை வந்து வலியுறுத்துகிறாங்க. ஏன்னா அந்த 10 கடமையில் வந்து எல்லாமே அடங்கிடுது. அந்த கடமையை வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு அதில் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட யாருக்கும் அது தெரியறதில்ல. எல்லாமே உரிமையை மட்டும்தான் பேசுகிறவங்க, எல்லாமே உரிமையை மட்டும்தான் பேசுகிறாங்க. அது ஒரு தவறு அப்படின்றது நான் சொல்லிக்கிறேன் தகவல். நீங்கள் திரும்ப அந்த வக்கீல் ட்ரெண்டுக்கு வர்றீங்க. இல்லை, நானும் அதை சொல்லும்போது தான் நமக்கு சரியானதாக இருக்கும். அதாவது ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி அப்படின்னு சொல்லி வச்சிட்ருக்குறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து நல்லா வந்து நம்ம கொடுக்குற பணத்துக்கு சரியாக நம்மளை ஏமாற்றாத வக்கீல் கிடச்சி சட்டம் தெரிஞ்சு முழுமையாக செஞ்சு நம்மளை காப்பாற்ற வக்கீல்கள் தான் நிறைய பேர், காப்பாற்ற முடியாத வக்கீல்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றது நான் சொல்ல ஒரு தகவல்னாலும் கூட. இப்போ அந்த இலவச சட்ட உதவிக்கு யார் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனித்து நின்று தொழில் செய்ய முடியாதவங்க தான் அந்த இலவச சட்ட உதவியில் போய்
இது பண்ணிக்கிறாங்க. இலவச சட்ட உதவியில் போனீங்கன்னா ஒரு கேஸுக்கு 100 ரூபா அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு இது இருக்குது, ஸ்கேல் இருக்குது. அதில் பட்டியல் போடுறாங்க, ஏ பேனல் பி பேனல் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. எதுக்குமே வழி இல்லை அப்படின்னு சொன்னால் அதில் போய் பதிவு பண்ணிட்டாலாவது ஏதாவது கிடைக்குன்றதில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து உங்களோட உரிமையை வந்து அந்த அளவுக்குலாம் காப்பாற்றுவாங்க அப்படின்லாம் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. அது பிரகாரம் போனீங்கன்னா உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் அப்படின்லாம் நான் உறுதியாக வந்து சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாத்த விட சிறப்பு, நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தான் காசு கொடுத்தாலும் உங்கள் வக்கீலை வச்சு நீங்கள் வாதாடினாலும் கூட நீங்கள் வாதாடுற மாதிரி ஒரு சிறப்பு வந்து வேறு எதுலேயும் வராது. அதை பற்றி வந்து புத்தகத்தை நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா நிறைய தெரிஞ்சுக்கலாம், நிறைய விவரங்கள் சொல்லியிருக்காங்க.